அப்பா வீட்டில் எவ்வளோ வேலை தான் பார்க்கறது. இன்னைக்கு தம்பி வேற காப்பு கட்டுறான். எல்லா வேலையும் கடகடன்னு முடிக்கணும். மௌனே எந்திரிச்சிட்டியால? என்ன குடிக்க காப்பி கேட்குற? போய் முதல்ல ப்ரெஷ் பண்ணிட்டு வாழ. பல்லு தேய்க்காம காப்பி குடிக்க கூடாது. இன்னைக்கு காப்பு வேற கட்டணும்னு சொல்லியிருக்குல்ல. காலையில் எந்திரிச்சதும் நல்லா குளிச்சுட்டு பல்லு தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு தான் நீ சாப்பிடணும். பைத்தியம் மெண்டல் எல்லாமே நான் தால, அதால உளறேன். இந்த வீட்ல உங்களுக்கு வேலையும் பார்த்துட்டு ஓட்ட திட்டு வாங்கிட்டீங்கல. போ வந்து போய் பல்ல தேய்ச்சு வா. ஏமா இப்போ என்னமா சொல்லிட்டேன் நானு? நீ சொன்னது மாதிரி வீட் அடிச்சு. ஐயோ அம்மா மூஞ்சி பார்த்தாலே பயமா இருக்கு. பத்திரகாளி வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க போலயே. போச்சுடா ஓடுறா கைப்புள்ள. எப்பா காலையில எந்திரிச்சா என்ன பாடுபடுத்துறியா அந்த பையன், ரொம்ப இம்சை பண்றியா. அம்மாடி ராணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கமா? அடுத்த வரையில என்ன செய்வாங்க? வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அம்மா என்னம்மா கேட்டுவிட்டேன், ஏன் காலையில இவ்வளோ கோவம்? என்னாச்சு? கொஞ்சம் குடிக்க காப்பித்தா. அது ஒன்றும் இல்லைங்க, காலையிலே வந்து அஜய் ரொம்ப கடுப்பேற்றிட்டாங்க. அதான் அவனை திட்டிகிட்டே இருந்தேன். அந்த கோவத்திலே உங்கள்கிட்ட பேசிட்டேன். இருங்க காப்பி வச்சு தரேன். இந்தாங்க காப்பியை குடிங்க. குடிச்சிட்டு இன்னைக்கு தம்பி காப்பு கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. போய் ஜாமான்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்கு, வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுறீங்களா? சரிம்மா, காப்பியை குடிச்சிட்டு போய் வாங்கிட்டு வரேம்மா. என்னென்ன வாங்கணும் லிஸ்ட் போட்டு கொடுமா. ஏட்டி ஏன் தனியாக உட்காந்துருக்க? அவளை காணா? அவள் ரூமில் இருக்காமா. அவளுக்கு எனக்கு சண்டை வந்துருச்சுமா. நான் பேசாம பெரியம்மா வீட்டுக்கு போயிடுவாம்மா. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலம்மா. சண்டை வந்துச்சா? சண்டை வந்துச்சுன்னா பெரியம்மா வீட்டுக்கு போயிருவியா? அங்கே போய் அவளை போட்டு உயிரை வாங்குறதுக்கா? என்ன ஆட்டம் கட்டி ஆளுங்கம்மா. தோசை ஊற்றி வச்சிருக்கேன் திங்க வாங்கடின்னு கூப்பிடுறதுக்கு வந்தா என்ன அநியாயம் பண்ணி தொலைகிறாளுங்க. முறைக்காத, உடனே முறைச்சிடுவேன். நான் வர்றேன், எனக்கு ஒரு முட்டை தோசை ஊற்றி கொடு. முட்டை தோசையா? எது அந்த விளக்கமாற? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, சாமி கும்பிடணும். உன் தம்பி காப்பு கட்டான், பெரியம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். காதுலயே வாங்குறாளுங்க இல்லம்மா. ஐயோ இவளுகளை வச்சுட்டு வெறும் ரோதனையா இருக்கு எனக்கு. போன் அடிக்குது, என்ன பண்ணலாம்? ஒண்ணு சத்யாவை வம்பிழுக்கணும், இல்லைன்னா எவளுக்காவது போன் அடிச்சு பேசி அவனை என்ன பண்ணலாம்? ஏட்டி